யாருக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேணுமோ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்பர்டைசர் அகாடமியிலிருந்து ரீல்ஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், 3ds மேக்ஸ் மாஸ்டரி ப்ரோக்ராம், சாலிட் ஒர்க்ஸ் டிசைன் மாஸ்டரி, ஆட்டோகேட் சிவில் 3D, அமேசான் பிசினஸ் ப்ராஃபிட் ப்ளூ பிரிண்ட், இந்த மாதிரி சூப்பரான கோர்சஸ் எல்லாம் ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா செக் பண்ணி பாருங்க. யூபிஎஸ்சில இருந்தா நம்மளுக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான். இதுல எப்படி அப்ளை பண்ணணும்னா ஆன்லைன்ல மட்டும் தான் பண்ண முடியும். upsconline.nic.in அப்படிங்கிற வெப்சைட்ல தான் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆதார் கார்டு, ஓட்டர் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், எனி அதர் போட்டோ ஐடி கார்டு இஷ்யூ பை த ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கணும் கம்பல்சரி. அப்ளிகேஷன் ஓபன் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா 26/9/2025. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/10/2025 6 மணியோட முடிஞ்சிடும் சொல்லியிருக்காங்க. இதுல எக்ஸாம்ல உங்களுக்கு பெனால்டி மார்க்ஸ் இருக்குதுன்னா கண்டிப்பா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. இது யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஜினியரிங் சர்வீசஸ், ரோட்ஸ், சர்வே ஆஃப் இந்தியா குரூப் ஏ சர்வீஸ், AWE இன் பார்டர் ரோடிங் இன்ஜினியரிங் சர்வீஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். கிளியரா PDF கொடுத்துருக்கோம், நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. சென்டர் ஆஃப் இன்ஜினியரிங் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது சென்னை. ஸோ எக்ஸாம் நம்ம சென்னையில் போய் நம்ம எழுதிக்கலாம். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியா, சப்ஜெக்ட் ஆஃப் நேபாள் ஆர் சப்ஜெக்ட் ஆஃப் பூட்டான் ஆர் திபெத்தியன் ரெஃப்யூஜி தே கேன் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீசஸ் ப்ரிலிமினரி ஸ்டேஜ் 1 எக்ஸாமினேஷன் ஆப்ஜெக்டிவ் டைப் பேப்பர் சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டேஜ் 2 எக்ஸாமினேஷன். இன்ஜினியரிங் சர்வீசஸ் மெயின் ஸ்டேஜ் 2 எக்ஸாமினேஷன் கன்வென்ஷனல் டைப் பேப்பர்ஸ். ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட். இன்ஜினியரிங் சர்வீஸில் ப்ரிலிமினரி ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா கேரிங் எ மேக்ஸிமம் ஆஃப் 500 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 to 200 மார்க்ஸ் அண்ட் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ். பெனால்ட்டி இருக்குன்னா நெகட்டிவ் மார்க் கம்பல்சரி இருக்குது, 1/3 சொல்லியிருக்காங்க. If candidate give more than one answer, it will be treated as a wrong answer சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் 2 hours 200 மார்க்ஸ். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் 3 hours 300 மார்க்ஸ், டோட்டலாக 500 மார்க்ஸ். பேப்பர் 1 200 மார்க்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 300, ஸோ டோட்டலாக 500. அதாவது சப்ஜெக்ட் வைஸாக பிரித்து கொடுத்துறாங்க. அதாவது நீங்கள் சிவில் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு 300 மார்க்ஸ், மெக்கானிக்கலுக்குனா 300, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னா 300, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்னா 300. காமனாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் இஸ் காமன். பேப்பர் 1 சிவில் இன்ஜினியருக்கு 300, சிவில் இன்ஜினியரிங் பேப்பர் 2க்கு 300, டோட்டலாக 600 மார்க்ஸ். ஸோ சேம் அப்ளை டு ஆல். மெக்கானிக்கலுக்கும் அதே மாதிரி தான். ஸ்டேஜ் 3 பர்சனாலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200 சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200 rupees சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் SC ST PWBD இருந்தீங்கன்னா எக்ஸாம்ட், அதாவது ஃபீமேலாக இருந்தீங்கனாலும் எக்ஸாம் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ பே பண்ண தேவையில்லை. என்ன வியூவர்ஸ், இந்த மாதிரி சூப்பரான ஜாப் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஜாப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.